ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் இந்த அப்பாவை ஆராதிப்போம் என்ற ஆராதனை வேலைக்கு உங்களை அன்போடு கூட அளிக்கிறோம். நம்முடைய தேவாதி தேவன் நமக்கு பலனா இருக்கிறார். கர்த்தருடைய பலன், அவரே அபிஷேகம் பண்ணினோடு காரணமான அடைக்கலமானவர். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அதனால் பூமி நிலை மாறினாலும் நாம் எதற்கு பயப்படுவோம் என்று சங்கீதம் 46 நாம் வாசிக்கிறபடி நம்முடைய தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். ஆபத்து காலத்தில் அவரே அனுகூலமான துணையுமா இருக்கிறார். He is a present help in trouble. நல்ல நம் கர்த்தரை நாம் பாடி ஆராதிப்போமாக. நீரே என்பது என்ற பாடலை பாடி கர்த்தரை ஆராதிப்போம். என் துணை சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை, நீரே என் பலன், நீரன் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. யாக்கோபின் தேவனின் அடைக்கலம், யெகோவா தேவனே என் பலன். யாக்கோபின் யெகோவா தேவனே என் பலன். கலக்கமில்லை, பயங்களில்லை வாழ்விலே, நான் இருப்பதோ கர்த்தரின் கருத்திலே. கலக்கமில்லை, பயங்களில்லை வாழ்விலே, நான் இருப்பதோ கர்த்தரின் கருத்திலே. நீரே என் பலன், நீரன் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. நீரே என் பலன், நீரன் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. அமர்ந்திருந்து தேவனை நான் அறிகிறேன், அவர் கரத்தில் வலிமை நிமித்தம் பார்க்கிறேன். அமர்ந்திருந்து தேவனை நான் அறிகிறேன், அவர் கரத்தில் வலிமை நிமித்தம் பார்க்கிறேன். தாய்ப்பறவை சட்டை கொண்டு மூடியே, கண்மணி போல் என்னை பாதுகாக்கின்றேன். தாய்ப்பறவை சட்டை கொண்டு மூடியே, கண்மணி போல் என்னை பாதுகாக்கின்றேன். நீரே என் பலன், நீரன் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. நீரே என் பலன், நீரன் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. பசுப்புல் வெளியில் என்னை தினம் மேய்க்கிறேன், அமர்ந்த தண்ணீர் ஊற்றில் தாகம் தீர்க்கிறேன். பசுப்புல் வெளியில் தினமும் என்னை மேய்க்கிறேன், அமர்ந்த தண்ணீர் ஊற்றில் தாகம் தீர்க்கிறேன். சத்துருவின் கண்கள் காண என்னையா, என் தலையை அபிஷேகம் செய்கிறேன். சத்துருவின் கண்கள் காண என்னையா, என் தலையை அபிஷேகம் செய்கிறேன். நீரே என் பலன், நீரன் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. நீரே என் பலன், நீரன் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. காலைதோறும் புதிய கிருபை தருகிறேன், காலமெல்லாம் கருத்தாய் தினம் காக்கிறேன். காலைதோறும் புதிய கிருபை தருகிறேன், காலமெல்லாம் கருத்தாய் என்னை காக்கிறேன். வலப்புறம் இடப்புறம் நான் விலகினான், வார்த்தையால என்னை திருத்தி நடத்துவேன். வலப்புறம் இடப்புறம் நான் விலகினான், வார்த்தையால என்னை திருத்தி நடத்துவேன். நீரே என் பலன், நீரன் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை சுற்றி நின்று என்னை
காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. ஆமென். அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து கொண்டு வருகிறார். தாய்ப்பறவை செட்டை கொண்டு மூடியே, தாய்ப்பறவை எப்படி தன்னுடைய குஞ்சுகளை எல்லாம் செட்டையை மூடி பாதுகாக்குமோ, அவர் நம்முடைய சிறகுகளால், அவருடைய சிறகுகளால் நம்மை மூடி பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய சிறகுகளால் உங்கள் ஒவ்வொருவரையும் மூடி இருக்கிறார். நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் உறவுகள் எல்லாரும் கர்த்தருடைய கரத்துல பாதுகாப்பா இருக்கிறீர்கள். நீங்க இந்த வேலையில அறிக்கை எடுங்க, நானும் என் குடும்பமும் என் உறவுகளும் கர்த்தருடைய கரத்துல பாதுகாப்பா இருக்கிறோம். தேங்க்யூ ஏசப்பா, தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி ராஜா. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். தேங்க்யூ ஜீசஸ். நீங்க போய் கொண்டிருக்கிற பாதைகளை அவர் அறிந்திருக்கிறார். இந்த வேளையில நீங்க செய்ய வேண்டியது பிரச்சனைகள் நினைத்து அதையே பேசி புலம்பிக் கொண்டிருக்காமல் தேவனுடைய பாதத்தில் நீங்கள் அமைதியாய் காத்திருக்கும் பொழுது அவர் உங்கள் யுத்தம் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். அவர் உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உங்கள் தலையை உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். எனக்காய் பேச யார் உண்டு? எனக்காய் யார் பேசுவார்? உங்களுக்காய் பேசுகிற இயேசு கிறிஸ்து உண்டு. உங்களுக்காக உங்களுடைய பட்சத்தில் இருந்து உங்களுக்கு நியாயம் சொல்லக்கூடிய, உங்களுடைய நியாயத்தை விசாரிக்கக்கூடிய நல்ல நியாயாதிபதி உண்டு. அவர் இயேசு கிறிஸ்து, அவருடைய அன்பின் தகப்பன். கர்த்தாவே, நீர் எனக்காய் இருக்கிறீர். ஒருவர் எனக்காய் பேச என் பட்சத்தில் இருக்க யாரும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீர் என் பட்சத்தில் இருக்கிறீர். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வார் என்று நாம் தைரியம் கொண்டு சொல்லலாமே. அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. இந்த இக்கட்டான சூழ்நிலையில, ஆபத்தான சூழ்நிலையில அவரே நம்மை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகாத தேவனாய், கைவிடாத தேவனாய் இந்த வேளையில கடந்து வந்திருக்கிறார். காலை தோறும் அவருடைய கிருபை புதிய கிருபைகளா இருக்கிறது. நீங்கள் துதிக்கும் பொழுது கர்த்தருடைய கிருபை பெருகிற கிருபையா இருக்கிறது. அது உங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறது. காலமெல்லாம் கருத்தாய் பாதுகாக்கிற தேவன் நம்முடைய தகப்பன். நம்மை ஒவ்வொரு நாளும் கருத்தாய் பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். அநேக நேரங்களில் உலக பிராரமான பாதுகாப்பு கூட, அந்த பாதுகாப்புல கூட எவ்வளவோ பாதுகாக்க முடியாது. மனிதர்களை, தலைவர்களை பாதுகாக்க முடியாது. ஆனால் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். கருத்தாய் பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். இரவும் பகலும் தூங்காமல் உறங்காமல் நம்மை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். அவர் தம்முடைய தூதர்களை கொண்டு நம்மை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். அவரே நமக்கு அடைக்கலமான தேவனா இருக்கிறார். அவருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. வலதுபுறம் இடதுபுறம் சாயும் பொழுது இதுவே வழி, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற கர்த்தருடைய சத்தத்தை உங்கள் காதுகள் கேட்கும்படியாக, கர்த்தருடைய வழிநடத்தலுக்காய் காத்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள். கர்த்தர் உங்களை வழிநடத்த போகிறார். கர்த்தர் இதுவே வழி என்று சொல்லி உங்களை வழிநடத்துகிற தேவனா இருக்கிறார். அவரே உங்களை கரம் பிடித்து வழி நடத்துகிற தேவன். அவரே உங்களுக்கு பலனான தேவன். அவரே உங்களுக்கு அடைக்கலமான தேவன். தேங்க்யூ ஏசப்பா. சேனைகள் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அன்றைக்கு யாக்கோபு தனியாக போய் அவர் மாமா வீட்டுக்கு போய் எங்கே போய் இருந்த போது யார் அவருக்கு அடைக்கலமாக இருந்தார்கள்? சொந்த குடும்பம் இல்லை. அவருக்கு அடைக்கலமாக இருந்தது தகப்பனருடைய ஆதரவு இல்லை, குடும்பத்தாருடைய ஆதரவு இல்லை. ஆனால் தேவாதி தேவன் அவருக்கு அடைக்கலமாக இருந்தார். தேவாதி தேவன் அவரை பாதுகாத்தார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன தேவன் வெறுங்கையா யாக்கோபு போனார். இரு பரிவாரங்களை கொடுத்து யாக்கோபை பெரிய பணக்காரனாக ஆக்கின தேவன். இந்த நாளில் அவர் நம்முடைய தேவன். அவர் யாக்கோபின் தேவன். அவர் என்னுடைய தேவன், யாக்கோபின் தேவன். அவர் உங்களுடைய தேவன், உங்களுடைய அடைக்கலமான தேவன், உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். ஏதோ சின்ன லெவல் இல்ல, பெரிய லெவல்ல ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் பேரை பெருமைப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். உங்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து உங்களை வழிநடத்துகிற தேவனா இருக்கிறார். தேங்க்யூ இயேசுப்பா. ஒன்றுமில்லாத நிலைமையிலிருந்து உங்களை உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். ஒன்றுமில்லாத நிலைமையிலிருந்து உங்களை ஆதரிக்கிற தேவனா இருக்கிறார். தேங்க்யூ இயேசுப்பா. உங்க பேரை பெருமைப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி ராஜா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி கர்த்தாவே. கர்த்தாவே, இந்த வேலையில எசப்பா நன்றி, எசப்பா நன்றி. இப்படி வழிநடத்தலுக்காய் காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தாவே இப்படி வழிநடத்தல் உண்டாயிருக்கட்டும் அப்பா. யாக்கோபை போல ஒரு தனிமையான ஒரு பாதையில போய் கொண்டிருக்க யாரு கதறி கொண்டிருப்பார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில நீர் கடந்து வருகிறீரப்பா. நீர் அவர்கள் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படி அவர்களுக்கு அடைக்கலமாய், அவர்களை பாதுகாக்கிற தேவனாய், அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இந்த வேலை கடந்து வந்திருக்கிற அப்படினால ஸ்தோத்திரம். அன்றைக்கு யாக்கோபை லாபானின் கைக்கு தப்புவித்த தேவன், என் சகோதரனா ஏசாவின் கைக்கு தப்புவிக்கிற தேவன் உங்களை தப்புவிக்க வல்லமையுள்ள தேவனாய் இந்த வேளையில கடந்து வந்திருக்கிறார். எல்லா பிரச்சனைகளையும் தப்புவிக்க வல்லமையுள்ள தேவன், உங்கள் எதிரிகளிலிருந்து உங்களை பாதுகாத்து உங்களை தப்புவிக்கிற தேவன். தேங்க்யூ ஜீசஸ். உங்களுக்கு நன்றி இயேசுப்பா.
எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மை விட்டு கொடுக்க மாட்டார். மனிதர்கள் கையிலே சரி, சாத்தானுடைய கையிலே விட்டு கொடுக்க மாட்டார். விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர். என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர். என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர். உம்மை நோகடித்த போதும் கிருபையால் மன்னித்தீர். நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர். உம்மை நோகடித்த போதும் கிருபையால் மன்னித்தீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தேன். நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினேன். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தேன். நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினேன். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றேன். நான் நினைப்பதற்கு மேலாய் என்னை ஆசீர்வதிக்கின்றேன். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறேன். நான் நினைப்பதற்கு மேலாய் என்னை ஆசீர்வதிக்கிறேன். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என் நேசர் நீரே, என் நேசர் நீரே. ஆமென். அவர் வழி மாறும் பொழுது நமக்கு பாதை காட்டின தேவனாக இருந்தார். நம்மளால நடக்க முடியாத போது அவர் தூக்கி சுமக்கிற தகப்பனாக இருந்தார். அவர் ஒவ்வொரு நாளும் தூக்கி சுமக்கிற தகப்பன். ஆபத்தான நேரங்கள்ல எப்படி பிள்ளைய தகப்பன் தூக்கி சுமந்து கொண்டு நடப்பாரோ, அதே போல் நமக்கு வருகிற ஆபத்துகள்ல அவரே நம்மளை தூக்கி சுமக்கிற தேவனா இருக்கிறார். ஆண்டவரே, அந்த பாரத்தை இனியும் என்னால தாங்க முடியாது என்று நீங்கள் சொல்லும் பொழுது அவரே அந்த பாரத்தை எடுத்துக்கொண்டு உங்களை தூக்கி சுமந்து அந்த பாரங்களிலிருந்து கஷ்டங்களிலிருந்து உங்களை விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். நீங்கள் வேண்டிக் கொள்வதெல்லாம் உங்களுக்கு அருள் செய்கிற தேவனா இருக்கிறார். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின தேவன். நீ என்னோட செல்ல பிள்ளை, நீ என்னோட பிள்ளை, என்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். நீ வேண்டிக் கொள்வதையெல்லாம் நான் உனக்கு தருவேன். பயப்படாதே மகளே, நீ வேண்டிக் கொண்டபடியெல்லாம் நான் செய்வேன். பயப்படாதே மகனே, நீ வேண்டிக் கொண்டபடியெல்லாம் செய்வேன். தேங்க்யூ ஜீசஸ். நீ எதை வேண்டிக் கொள்கிறீர்களோ அதை கர்த்தர் இப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். அதற்கான வாசல்கள் திறக்கப்படுகிறது. அவரே ஆசீர்வாதத்தின் வாசலாய் இருக்கிறார். அவரே ஆசீர்வாதத்தின் வாசலாய் இருக்கிறார். தேங்க்யூ இசப்பா. இசப்பா, ஐ ஆம் ரிசீவிங் லார்ட். நான் உங்களிடத்து இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறேன். நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் மேலாக அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் உங்கள் எல்லைகளை தாண்டி உங்கள் மத்தியில் அவர் வேலை செய்கிற தேவனா இருக்கிறார். அவர் உங்களை உயர்த்துவது பெரிய லெவல்ல, சின்ன லெவல் அல்லவே அல்ல. தேங்க்யூ இசப்பா.
அவருடைய நினைவுகள் பெரிய நினைவுகளா இருக்கிறது. அவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி வைத்திருக்க திட்டங்கள் பெரிய திட்டங்களா இருக்கிறது. நீங்க நினைக்கிறீங்க ஒரு சின்ன ஒரு வீடு போதும் ஆண்டவரே, இந்த ஒரு சின்ன ஒரு ஆசீர்வாதம் போதும் ஆண்டவரே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க. அவர் சொல்றாரு, நான் உன்னை பேத்து வைத்திருக்க நினைவுகள் பெரிய நினைவுகள், உன்னை பெரிய லெவலில் நான் உயர்த்தி அழகுபடுத்தி உன்னை ஆசீர்வதிப்பேன். தேங்க்யூ ஜீசஸ் என்று யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்த போது எப்படியாவது சிறைச்சாலையிலிருந்து காப்பாற்றப்பட்டு நம்ம கைதின்னு இல்லாதபடி நம்ம வெளியில வந்தா போதுங்கிறதுக்காண்டி தான் அவன் ரெக்கமெண்டேஷன் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தான். ஆனா கர்த்தர் வைத்த திட்டம் என்ன? கர்த்தர் வைத்த திட்டம் அது எந்த தேசத்துல அவன் தலை குடிந்து நின்றாடோ அந்த இடத்துல கர்த்தராகிய தேவன் யோசேப்புடைய தலையை உயர்த்தி எகிப்து முழுசுக்கும் அதிபதியாய் வைத்தார். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் உங்களை குறித்து வைத்திருக்க திட்டங்கள் மகா பெரிய திட்டங்கள். அவர் உங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் ஆக்கியிருக்கிறார். அவருடைய ரத்தம் உங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் ஆக்கியிருக்கிறது. இசப்பா, உங்க ரத்தத்திற்காய் நன்றி, உங்களுடைய சிலுவைக்காய் நன்றி. எனக்காய் அடிக்கப்பட்டீரே, எனக்காய் மறித்தீரே. இந்த சிலுவையை பார்க்க பார்க்க அந்த சிலுவையிலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் உங்கள் தலையின் மேல வந்து பழிக்கிறதா இருக்கிறது. அந்த அவர் ரத்தத்தினால வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் உங்கள் தலையின் மேல வந்து பழிக்கிறதா இருக்கிறது. தேங்க்யூ இயேசுப்பா, உமக்கே நன்றி சுவாமி, நன்றி இயேசுப்பா. அவர் உங்களை வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார். நீங்கள் பாவம் செய்த போது கூட நீ தள்ளி போட்டு உங்களை தள்ளி விடுகிற தேவன் அல்ல. வா, உனக்கு நான் உதவி செய்யட்டும், என்னிடத்துல வா. பாவம் செஞ்சாலும் பரவாயில்ல, நீ என்னிடத்துல வா. நான் உனக்கு பாவம் செய்யாதபடி உன்னை பரிசுத்த பாதை நடத்துகிற தேவனா இருக்கிறேன். கம் டு மீ, டிபெண்ட் ஆன் மை கிரேஸ். உன்னுடைய பலனை நம்பாதே மகனே, உன்னுடைய பலனை நம்பாதே மகளே. நான் உனக்கு உதவி செய்யட்டும், என்னிடத்துல வா. வருத்தப்பட்டு பார சுமக்கிற மகனே மகளே, என்னிடத்துல வா. நான் உனக்கு பரிசுத்த வாழ்க்கையை தருவதற்கும் நான் உனக்கு ஜெயமுள்ள வாழ்க்கையை தருவதற்கும் அறிந்திருக்கிறேன். என்னிடத்துல வா. நான் உன்னுடைய அன்பான தகப்பன். நான் உன்னை குற்றப்படுத்தி உன்னை புறம்பே தள்ளுகிற தகப்பன் அல்ல. நான் உன்னை அரவணைத்துக் கொண்டு உன்னை சாட்சியா நிறுத்துகிற அன்புள்ள தகப்பன். தேங்க்யூ இயேசுப்பா. உங்க அன்பிற்காய் நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி கர்த்தாவே. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கத்திரின பாடல் பாடி கத்திரின வர்றது. குனிந்து தூக்கி நீரே, பெரியவனாக்கி நீரே, உமது காருண்யத்தால் பெரியவனாக்கி நீரே, உமது காருண்யத்தால் பெரியவளாக்கி நீரே. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினி பெரியவனாக்கினி, உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினி பெரியவனாக்கினி, உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே,
அவருடைய காருண்யம் உங்களை பெரியவளாய் ஆக்குகிறது. அவருடைய காருண்யம் உங்களை பெரிய அளவில் உயர்த்துகிற காருண்யம். அவருடைய காருண்யம், கர்த்தருடைய காருண்யம் எத்தனை பெரியது. அவருடைய காருண்யம் ஒவ்வொரு நாளும் உங்களை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அன்றைக்கு தாவீதை பெரியவனாய் உயர்த்தி அழகு பார்த்த அந்த காருண்யம், கர்த்தருடைய காருண்யம் உங்க வாழ்க்கையில் இருக்கிறது. கர்த்தருடைய இரக்கங்கள் உங்க மேல இருக்கிறது. அவருடைய பரிபூர்ணமான கிருபை உங்கள் மேல இருக்கிறது. அவர் குனிந்து தூக்கி நம்மை பெரியவனாக்கின தேவன். அவர் தன்னுடைய ரத்தத்தினால் நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்தி நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இந்த வேளையில் கடந்து வந்திருக்கிறார். இயேசப்பா, நன்றி இயேசப்பா. என்னை தூக்கினீரே, என்னை உயர்த்தினீரே. அன்றைக்கு மொத்தகாயை மென்மேலும் பெரியவனாக்கின அந்த காருண்யம் இந்த நாள் உங்களை தேடி வந்திருக்கிறது. அவருடைய காருண்யத்தின் தேவன், அவர் இரக்கமுள்ள தேவன், அவர் மனதிற்குமுள்ள தேவன். நீங்க குடும்பத்தில் படுகிற பாடுகளை பார்க்கிறார். நீங்க வேலை ஸ்தலத்தில் நீங்க படுகிற கஷ்டங்களை பார்க்கிறார். அவர் உங்களை பெரிய லெவலில் உயர்த்தி ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அவருடைய காருண்யம் உங்களை உயர்த்தி கொண்டிருக்கிறது. அவருடைய காருண்யம் உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை கொண்டு வருகிறதா இருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்திற்காய் நன்றி, உம்முடைய காருண்யத்துக்காய் நன்றி. ஆண்டவரே, நான் இந்த காருண்யத்துக்கு, உம்முடைய இரக்கத்துக்கு நான் எந்த விதத்திலும் அதை பெற்றுக்கொள்ள தகுதி இல்லையப்பா. நீர் பெரியவர் சுவாமி. நன்றி இயேசுப்பா. நீரே நான் நம்பும் கேடகமாக இருக்கிறேன். என்னை விடுவிக்கிற தேவனா இருக்கிறேன். அவரே நம்முடைய துணையும் நம்மை விடுவிக்கிற தேவனுமா இருக்கிறார். எல்லா ஆபத்துகளிலிருந்தும், எல்லா துன்பங்களிலிருந்தும், மனுஷனுடைய சண்டைகளுக்கும் சச்சரவுகளுக்கும், எல்லா வாக்குவாதங்களுக்கும் அவர் நம்மை விடுவித்து நமக்கு ரெகோபோ தேவருக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற தேவன். இதுவரை நீங்கள் வாக்குவாதங்கள் கூட போய் கொண்டிருக்கலாம். ஒருவேளை கோர்ட் கேஸ் நீங்கள் அலைஞ்சிருக்கலாம். ஆண்டவரை கர்த்தர் உங்களுக்கு ரெகோபோத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். வாக்குவாதங்கள் முற்று பெற்று வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறப் போகிறது. வாக்குவாதங்கள் முற்று பெற்று வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறப் போகிறது. அவர் ரெகோபோ, அவர் பெருக்கத்தின் தேவன். அவர் உங்கள் மேல் அன்பு வைத்து உங்களை பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி சுவாமி. அவரே நம்முடைய பலனாக இருக்கிறார். அவரே நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தாவே, ஸ்தோத்திரம் இயேசுப்பா, ஸ்தோத்திரம் இயேசுப்பா. இந்த நாளில் நம்ம ஆராதிக்கும்படி செஞ்ச கிருபைக்காய் ஸ்தோத்திரம் இயேசுப்பா. யாராலும் அற்புதத்துக்காய் காத்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடப்பதாக. ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே உம்முடைய ஆறுதல்கள் கடந்து வருவதாக. கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் அற்புத சாட்சியாய் நிறுத்துவீராக நாங்கள் சொல்லி செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, மனித உதவிக்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தராகிய தேவன் காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக. கர்த்தராகிய தேவன் ஒவ்வொருடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக. கர்த்தராகிய தேவனுடைய பிள்ளைகளை பெரிய லெவலில் உயர்த்தி நீங்க அழகுபடுத்தி ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து மைபிள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ஆராதனை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து ஜெபங்களில் இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். நான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ.